வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: பழங்குடியினருக்கான மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் வீட்டு வசதிக்கான முதல் தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 1,00,000 பயனாளிகளுக்கு இன்று விடுவிக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் மூலம் ஏழை மக்களின் 1,25,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் வீட்டு வசதிக்கான முதல் தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 1,00,000 பயனாளிகளுக்கு இன்று விடுவிக்கிறார். பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நலன் கருதி கடந்த ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சுமார் 24,000 கோடி ரூபாய் மதிப்பில் 9 அமைச்சகங்கள் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வீடுகள், தூய்மையான குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மூலம் மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார சூழ்நிலைகளை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபடுகின்றனர். உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ச்சியை பரிமாறி இப்பண்டிகையை மக்கள் கொண்டாடுகின்றனர். தங்கமே தங்கம், ஐப்பசியில் களையெடுத்தோம் தங்கமே தங்கம். பொங்கலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் கரும்பு, மஞ்சள் கொத்து, பானை, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையின் முக்கிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுகிறது. இன்று காலை 8 மணி அளவில் ஜல்லிக்கட்டு துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக 1000 காளைகளுக்கும் 600 மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு பெற்றுள்ள காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இன்று காலை மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். ஜல்லிக்கட்டில் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு காயங்கள் ஏதும் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டைக்கான பார்வையாளர்கள் அவனியாபுரத்தில் அதிக அளவில் வருவர் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. அவனியாபுரம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் சுமார் 2,000 காவலர்கள் ஈடுபட உள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பொங்கலன்று நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் இன்று அதிகாலை முதலே ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் அவனியாபுரத்தில் குவிந்து வரும் நிலையில் அவனியாபுரம் எங்கும் விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. முன்னாள் படை வீரர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு படை வீரர்கள் தினத்தையொட்டி கான்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். ஒரு பதவி ஒரு ஓய்வூதிய திட்டம், சுகாதார பராமரிப்பு, மறு வேலைவாய்ப்பு வழங்குதல் என முன்னாள் படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்புப் படை வீரர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்வதாகவும் இது சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை அவர்களுக்கு அளிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நேற்று முன்தினம் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதையடுத்து இலங்கை அரசுடன் உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது 3 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் மூலம் ஏழை மக்களின் 1,25,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 30 கோடி சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மொத்தம் 6 கோடியே 20 லட்சம் மருத்துவமனை சேர்க்கைகள் நடைபெற்றுள்ளதாகவும், இதற்கான சிகிச்சையின் செலவு 79,000 கோடி ரூபாய் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய அறிவியல் விருதுகளுக்கான பரிந்துரைகளை மத்திய அரசு வரவேற்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் விருதுக்கான இணையதளத்தில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான இவ்விருது தேசிய தொழில்நுட்ப தினமான மே 11 அன்று அறிவிக்கப்படும். மொத்தம் 4 பிரிவுகளில் 56 அறிவியல் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இன்று முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. சாலையை பயன்படுத்தும் அனைவரும் விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். சாலையை பயன்படுத்துவோருக்கு அதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒரு மாத காலத்தில் அரசு சார்பில் நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறவுள்ளன. இதற்கிடையே சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைய அனைவரும் பொறுப்புடன் செயல்படுவோம் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இருவரிச் செய்திகள். இந்தியா மாலத்தீவு இடையே உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் மாலேயில் நேற்று நடைபெற்றது. தான்சானியாவில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி 22 பேர் உயிரிழந்தனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேகாலயா, அசாம் மாநிலங்களில் இன்று முதல் 3 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தில்லியில் கடும் குளிர் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் நகராட்சியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, சந்தையடி ஊர் பொதுமக்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறையின் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. வடசென்னையில் மணலி எண்ணூர் பகுதியில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்திய அணி வென்றது. இந்தூரில் நேற்றிரவு நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 172 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 173 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 15.4 ஓவரில் 4 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் 34 பந்துகளில் 68 ரன் எடுத்தார். 3வது மற்றும் இறுதி டுவெண்டி போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியாவின் யோகேஷ் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆடவர் 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் நாளை இத்தாலியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் வீட்டு வசதிக்கான முதல் தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 1 லட்சம் பயனாளிகளுக்கு இன்று விடுவிக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் மூலம் ஏழை மக்களின் 1,25,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.